ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த அத்தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் 19 முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. காண தவறாதீர்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மக்கள் காற்றாலைகளுக்கு எதிரான அல்லது இந்த செயற்பாடுகளுக்கு எதிரான ஒரு வெளிப்படுத்தல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த காற்றாலை மீண்டும் ஒரு முறை எங்களை ஒரு அகதிகளாக மாற்றுது. அதுவும் ஒவ்வொரு வருஷ கடைசியிலையும் மன்னாரில் உள்ள அதிகப்படியான மக்களை இந்த காற்றாலை எங்களை அகதிகளாக மாற்றி கொண்டு வருது. ஏற்கனவே மன்னாரில் இந்த காற்றாலைகள் இருந்தது தானே, ஏன் இப்போது இந்த காற்றாலைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது ஒரு சிலருடைய கேள்வியாக இருக்குது. இங்கே வாழ்கிறவங்க அனுபவித்து கொண்டிருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் விஞ்ஞான ரீதியாக விளக்கம் கொடுங்கன்னு சொன்னால், நான் கடல் தொழிலுக்கு போகிறேன், நான் பனைமரத்தை நம்பி வாழ்கிறேன். எனக்கு திடீர்னு என்ற சூழலில் என்ன நடக்குதுன்னு தான் சொல்ல தெரியும் ஒழிய எனக்கு பேப்பரில் எல்லாம் எழுதி கொண்டு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. வடக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி சொத்தாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இதில் துறை சார்ந்த ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியை ஏன் இந்த விவகாரத்தில் நீங்கள் இன்னமும் பெற்றுக்கொள்ளுங்கள்? அந்த ஆய்வுகளுக்கு எங்களை மன்னார் மக்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் இந்த மன்னாரில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக நிறுவனங்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் தாங்கள் நிதியுதவி வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறார். உதவி கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு நோக்கம் இந்த திட்டத்தால் வரப்போகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், இது சக்கரவியூகம். வார்த்தையான வாழ்க்கை கருத்துக்கிட்டு மோதுகின்ற களம். இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக மன்னாரிலே காற்றாலை மற்றும் கன்னியமண் அகழ்வு பிரச்சனைகள் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. அதற்கு எதிராக தொடர் போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக அந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் ரோஜித் அவர்களோடு இணைந்து கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது மன்னாரை பொறுத்தவரை தொடர்ச்சியான போராட்டங்கள் இருக்கிறது. நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்கின்ற இந்த நேரம் 61வது நாள் என்று நினைக்கிறேன். அப்படியாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்போது இந்த போராட்டத்தினுடைய வீரியம் எப்படி இருக்கிறது? இப்போது போராட்டத்தில் வீரியம் எப்படி இருக்குன்னு சொன்னால், மக்கள் இன்னும் பாரிய ஒரு நம்பிக்கை, மிகுந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த அரசாங்கத்திலிருந்து பதில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இந்த போராட்டம் தொடங்கினதே நம்பிக்கையோட அடிப்படையில் தான். மன்னார் மாவட்டத்தில் கடந்த நாட்கள் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே தெரிஞ்சிருக்கும். அதிக அளவு ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கு பெற்றினாங்க. முழுக்க இந்த அரசாங்கத்திலிருந்து நல்ல ஒரு பதில் வரும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த போராட்டம் போய்கொண்டிருக்கு. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை மக்கள் காற்றாலைகளுக்கு எதிரான அல்லது இந்த செயற்பாடுகளுக்கு எதிரான ஒரு வெளிப்படுத்தல்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சமூக ஊடகங்களிலும் சரி, பிற பேசும் தளங்களிலும் இந்த விவகாரத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் இரண்டு பேர் சக்திகள் பேசிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய தாற்பயம் என்ன காரணம் அதற்கானது? என்னை பொறுத்தவரையில் இந்த காற்றாலை சம்பந்தமான விஷயங்களுக்கு மன்னாரில் வாழ்கிற மக்கள் கடந்த ஒரு 3-4 வருடங்களாக அனுபவப்பட்டாங்க. அதாவது அவங்களோட வாழ்வாதாரம் பற்றிய பிரச்சனை, அவங்களோட அநேகமாக அவங்க இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி வெள்ளப்பெருக்குன்றதோட இது வெளியில் உள்ள ஆக்கள் சாதாரணமாக ஏதோ ஒரு வெள்ளப்பெருக்காக அதை ஒதுக்கி விட்டு போயிடாது. ஏன்னு சொன்னால், சாதாரண ஒரு வெள்ளப்பெருக்கு ஒரு தனிநபர் காணியிலையோ இல்லாட்டி ஒரு மக்களுக்குள்ளேயோ ஒரு 3-4 மாதம் ஒரு மழை தண்ணி தேங்கி நிற்கிற ஒரு இடத்த நீங்கள் எந்த அளவுக்கு கற்பனை பண்ணி பார்ப்பீங்கன்னு தெரியாது. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா நல்லது. அந்த மழை தண்ணி தேங்கி நிற்கிற நேரம், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் கழிவறைகள் எங்களோட கழிவறைகள் கூட எங்களால் பாவிக்க இயலாத கட்டத்தில் போயிடும். ஓகே, நீங்கள் ஆண்களை விடுங்க, ஆண்களுக்குரிய விஷயங்கள், பெண்கள் எவ்வாறான ஒரு சூழலுக்குள்ளே இங்கே வாழ்கிறாங்க. அந்த கழிவறைகள் ஃபுல்லாக தண்ணி ஆகி கழிவறைகளில் பாவிக்க இல்லாமல் போயிட்டு, மற்றது அன்றாட கூலி வேலைக்கு போகிறாக்கள் கூலி வேலைக்கு போயிடாது. அகதி முகாம் வாழ்க்கை அநேகமாக அந்த காற்றாலை மீண்டும் ஒரு முறை எங்களை ஒரு அகதிகளாக மாற்றுது. அதுவும் ஒவ்வொரு வருஷ கடைசியிலையும் மன்னாரில் உள்ள அதிகப்படியான மக்களை இந்த காற்றாலை எங்களை அகதிகளாக மாற்றி கொண்டு வருது. அந்த காற்றாலை என்ற காரணத்தால் அதிகப்படியான மழைகள் மன்னாரில் பெய்கிறபடியால் மழை தண்ணீர் கடலில் போய் சேர்றதுல சரியான ஒரு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதால் இங்கே வாழ்கிற மக்களுக்கு தான் அந்த பிரச்சனையை பற்றி தெரியும். வெளியில் உள்ள ஆக்கள் நீங்கள் அநேகமாக ஒரு வருஷ கடைசியில் எங்களோட வாழ்ந்து பாருங்கள், அந்த பிரச்சனை உங்களுக்கு
தெரியும்ண்டு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த காற்றாலை விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியான எதிர்ப்புகள் இருக்கிறது. ஒரு தரப்பு ஜனாதிபதியை கூட சென்று சந்தித்து பேசியிருந்தார்கள். அதன் பின்பதாக ஜனாதிபதியினுடைய வாக்குறுதி அது அப்படியே தலைகளாக மாறி இன்று தொடர்ந்து இந்த செயற்பாடுகள் செயற்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே மன்னாரில் இந்த காற்றாலைகள் இருந்தது தானே, ஏன் இப்போது இந்த காற்றாலைகளுக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்பது ஒரு சிலருடைய கேள்வியாக இருக்கிறது. இதற்கான உங்களுடைய பதில் எப்படி இருக்கு? எந்த விஷயமும் நடந்து இப்போ நாங்கள் மன்னார் ஆக்கள் கூடுதலாக இங்கே கதைக்கிற வந்து அனுபவத்தால். நீங்கள் எங்கிட்ட வந்து நீங்கள் ஆய்வுகள் மேற்கொண்டீங்களா, இல்லாட்டி பெரிய பெரிய விஞ்ஞான ரீதியான விளக்கங்கள் நீங்கள் மேற்கொண்டீங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் நாங்கள் இங்கே வாழ்கிறோம், இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த 30 காற்றாலை வார நேரம் எங்களுக்கும் இதில் வந்து தாக்கங்கள் எங்களுக்கு தெரியலை. இந்த காற்றாலையால் தாக்கங்கள் எங்களுக்கு தெரியலை. ஆனால் இந்த 30 காற்றாலை வந்த பிறகு கடந்த 4 வருடங்களாக நாங்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை நல்லா அறிஞ்சு கொள்ளுங்க. மன்னார் வந்து ஒரு சிறிய ஒரு தீவு, அதாவது கடல் மட்டத்தோட கிட்டத்தட்ட கடல் மட்டத்தோடு இருக்க சமனான இடங்களாக இருக்கக்கூடிய ஒரு தீவு. அப்போ தீவுக்கு வெளியாலேயும் கடல் தண்ணி, தீவுக்குள்ளே உள்ள வந்து மழை தண்ணி, ஒரு 3-4 மாதங்கள் மழை தண்ணி தேங்குகிற டைமில் அப்போ தான் நாங்கள் உணர்ந்தோம் இந்த 30 காற்றாலைக்கே மன்னார் தீவு இந்த மாதிரியான ஒரு துன்பகரமான நிகழ்வுக்குள்ளே போகுது. இன்னும் அதிகமான காற்றாலைகள் இங்கே வர வேண்டியிருந்தால் எங்களோட தீவிட நிலை என்ன மாதிரி போகும். மற்றது இந்த 30 காற்றாலைகளுக்கும் ஒரு காற்றாலைக்கு 6-7 ஏக்கர் நிலம் பறிப்போய் கொண்டிருக்குது. அதிகப்படியான காற்றாலைகள் இங்கே வார நேரம் முக்கியமாக தமிழ் மக்கள்ற நிலங்கள், தமிழ் பேசும் மக்கள்ற நிலங்கள் அபகரிக்கப்படும். இங்கே அபகரிக்கப்படும்ன்ற வார்த்தையில் சொல்கிற நேரம் அது ஒரு தனியார் கம்பெனிக்கோ இல்லாட்டி தனியார் ஒரு நிறுவனத்துக்கோ அந்த நிலங்கள் அபகரிக்கப்பட்டால் இனி வார சந்ததி, இப்போ நாங்கள் மன்னார் மக்கள் இந்த போராட்டம் நடக்கிறதுக்கான காரணம் எங்களுக்கு நாளைக்கு நடக்க போகிற பிரச்சனை, நாளன்னைக்கு நடக்க போகிற பிரச்சனை இல்லை. இனி கடந்து வரப்போகிற ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு மன்னார் என்ன மாதிரியான ஒரு ஆபத்தை நோக்க போகுன்ற ஒரு விஷயத்தை அறிஞ்சு கொண்டதால் தான் மன்னார் மக்கள் வீதிக்கு இறங்கியிருக்காங்க. நிச்சயமாக இந்த விவகாரத்தினூடாக சூழலியல் ரீதியாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்று சொல்லி அடையாளப்படுத்தக்கூடிய தாக்கங்கள் இருக்கிறதா, அல்லது இது தொடர்பாக முழுமையான ஆய்வறிக்கைகள் வெளியாக இருக்கிறதா? அதன்பால் உங்களுடைய ஆர்வம் அல்லது உங்களுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது? அதாவது சூழல் சம்பந்தம், அதாவது நல்லா விளங்கிக் கொள்ளணும். நான் வடமாகாணம் கைக்கு நேரம் எங்களுக்கான தமிழ் மக்களுக்கான முக்கியமான ஒரு ஆயுதமாக நாங்கள் எடுக்கிற வந்து உணர்வு ரீதியாக கதைக்கிறது. நாங்கள் எங்கே போனாலும் உணர்வு ரீதியாக கதைப்போம். அந்த உணர்வு ரீதியான ஒரு போராட்டம் தான், வெளிப்பாடு தான் இப்போ மக்கள் வீதிக்கிறங்கி இந்த 61 நாளாக வீதிக்கிறங்கி இருக்கிறாங்க. இந்த உணர்வு ரீதியான விஷயங்கள் ஏன்னு சொன்னால் ஒரு அனுபவசாலியால் தான் அந்த உணர்வு ரீதியான விஷயத்தை வந்து உணர்ந்து கொள்ளையிலும். அதால் தான் நான் வீதிக்கிறங்கி இருக்கிறேன். ஆனால் ஆய்வுகள் சம்பந்தமான விஷயங்களை மேற்கொண்டீங்கன்னு கேட்டால் இன்னும் அதாங்க முற்றுமுழுதாக நடைபெறப்படலை. ஆனால் அதுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. இந்த இவ்வளோ காலமும் நாங்கள் போராட்டங்கள் வழியாகவும் பதாகைகள் வழியாகவும் எங்களோட வழிகளை சொல்லி கொண்டிருந்தோம் அரசாங்கத்துக்கு. ஆனால் அது எந்தளவுக்கு அவங்களோட காதில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றதை விட இப்போ ஆய்வுகள் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த வெள்ளம் வீதிகள் உயர்த்தப்பட்டதன் காரணமாக மக்களினுடைய குடியிருப்பு நிலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை தாண்டி மன்னாரினுடைய சூழலியல் தன்மைகளை பாதிக்கக்கூடிய வகையில் எவ்வாறான தாக்கங்களை இந்த காற்றாலைகள் செயற்படுத்துகிறது? ஓகே, திருப்பி என்ன விஷயம்னு சொன்னால், மன்னார் ஒரு சிறிய ஒரு தீவு. இங்கே வந்து பெருநிலப்பரப்புன்னு சொல்லி பெருசாக இங்கே இல்லை, எல்லாம் வந்து கடலோரம் தான் அதிகப்படியாக இருக்குது. நான் இப்போ இந்த இடத்துக்கு நான் வந்து இப்போ ஒரு 6 வருடங்களுக்கு மேலாகுது. இந்த இடத்துல நான் வார நேரம் இங்கே நீண்ட கால பயிர்கள்னு சொல்லி அதிக அளவான மரங்கள் இங்கே இருந்தது. ஆனால் இந்த வருட இறுதியில் வார வெள்ளப்பெருக்கள் காரணமாக நிறைய நீண்ட தூர மரங்கள் வந்து அழிவடைந்துட்டு, அதில் நீங்கள் உதாரணமாக சொல்லப்போனால் மன்னார் தீவில் வந்து கடல் வளமும் பனை வளமும் அதிகமாக இருக்கிற ஒரு தீவு. மன்னார் தீவுக்குள்ளே வந்து அதிகப்படியான கிராமப்புறங்கள் எடுத்துக்கொண்டு போனீங்களா, இந்த பனை வளத்தால் வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கிற அதிகப்படியான குடும்பங்கள் இருக்குது. அதாவது ஆண்கள் கடல் தொழிலுக்கும் பெண்கள் வந்து பனையிலேருந்து வர பனங்கள் பனங்கொட்டைகள் அதுகளை பாத்திகளாக போட்டு பனங்கிழங்கள் எடுத்து அதுகளை வியாபாரமாக செய்கிறது வந்து கூடுதலாக நடக்கிறது. இந்த வெள்ளப்பெருக்கு வந்து வருட இறுதிகளில் வெள்ளப்பெருக்கு வந்து
அதை அனைமாக சொல்லப்போனால் தை மாசி பங்குனி சித்திரை மாதம் வரைக்கும் வெள்ளை தண்ணி இங்கே தேங்கி நிற்கிறதால பனை விதைகளை இவங்க நட்டு அதை பனங்கிழங்கா எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இப்போ அழிவடைஞ்சு கொண்டு வருது. அழிவடைஞ்சிட்டு நீங்கள் கிராமங்களுக்குள்ளே போயிட்டு கேட்டிங்கன்னா இப்போ கடந்த வருடம் எத்தனாயிரம் பனங்கொட்டைகள் கிழங்குக்காக போடப்பட்டு அழிவடைஞ்சுன்ற கணக்கு வழக்குகள் உங்களுக்கு தெரியும். அநேகமாக எங்களோட மாவட்ட செயலகத்திலையும் அந்த கணக்கு வழக்குகள் இருக்கும். பனை மரத்தை நம்பி எவ்வளோ பேர் அழிஞ்சிருக்காங்கன்னு சொல்லி. அநேகமாக இங்கே அவங்க ஒரு 6-7 ஏக்கர் காணி எடுக்கிற நேரம் அதில் உள்ள பனை மரங்களையும் பனை வடலைகளையும் அழிக்கிற அதே நேரத்தில் பனை மரத்தை நம்பி வாழ்வாதாரமாக இருக்கிற எத்தனையோ கிராமங்கள் அழிஞ்சு கொண்டு போகுது. மற்றது எத்தனையோ கிணறுகள், எத்தனையோ கிராமங்களில் கிணறுகள் வந்து உப்பு தண்ணி ஆகிக்கொண்டு வருது, உப்பு தண்ணி சேர்க்கப்பட்டு கொண்டு வருது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு விஞ்ஞான விளக்கம் கேட்டிங்கன்னா, நான் ஒரு சாதாரண பொதுமகனாக இல்லாட்டி வந்து ஒரு சமூகம் சம்மந்தமான கதைக்கிற ஒரு ஆளை கேட்டிங்கன்னா என்கிட்ட வந்து விஞ்ஞான விளக்கங்கள் என்கிட்ட இல்லை. ஆனால் எனக்கான கேள்வி, இதுவரை காலமும் இல்லாத சில மாற்றங்கள் எங்கேருந்து வந்தது? திடீரென காலநிலை மாறிச்சா? திடீரென மாறிச்சா? என்ன பௌதிகவியல், என்ன சுற்றியுள்ள இடங்களில் என்ன மாறுச்சுன்னு சொல்லி பார்த்தா, இந்த 30 காற்றாலைகளுக்கு பிறகு அவங்க போடப்பட்ட ரோட், அந்த காற்றாலைக்கு போடப்பட்ட ரோட், அது எந்த அளவான ஒரு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு போடப்பட்ட ரோட்டுன்னு ஒன்று. மற்றது மின்சார வயர்கள், கேபிள்களை வந்து நிலத்துக்கூடாக அவங்க எடுத்துக்கொண்டு போகிறது உண்டு. மற்றது இயற்கையாகவே நீர் வழிந்தோடி கொண்டிருக்கிற கால்வாய்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட்டதும் அடைக்கப்பட்டதும் இது அவங்களோட இதாலே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. அநேகமாக சில அரசு அதிகாரிகளும் இதை ஒத்துக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு இது தெரியும். எங்களுக்கான ஓகே இதை அவங்க சரி செய்து தருவாங்கன்னு சொன்னால் எப்போ அவங்க சரி செய்து சாரக்கடையில் நான் எனக்கான வளங்களையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து கொண்டு போகிறேன். அப்போ பறவைகள் சம்மந்தமாக எடுத்து கதைக்கு போனீங்கன்னு சொன்னால் எவ்வளவோ பேர், அதாவது கொழும்பு பல்கலைக்கழகத்திலேருந்து எத்தனையோ பேராசிரியர்கள் வந்து பறவைகள் சம்பந்தமான அழிவுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது, அதுக்கான ஆதாரங்கள் கிடைச்சி கொண்டிருக்குது, அதை வந்து தெளிவு காட்டி கொண்டா இருக்கிறாங்க. அப்போ கண்ணுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது, கண்ணுக்கு முன்னால் ஒரு சம்பவம் அழிவுகள் நடந்து கொண்டிருக்குது, அங்குள்ள மக்கள் இதை அனுபவித்து கொண்டிருக்காங்க. அப்போ இங்கே வாழ்கிறவங்க அனுபவித்து கொண்டிருக்கவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் விஞ்ஞான ரீதியாக விளக்கம் கொடுங்கன்னு சொன்னால், நான் கடல் தொழிலுக்கு போகிறேன், நாங்கள் பனைமரத்தை நம்பி வாழ்கிறேன்னா எனக்கு திடீர்னு என்ற சூழலில் என்ன நடக்குதுன்னு தான் சொல்ல தெரியும் ஒழிய எனக்கு பேப்பரில் எல்லாம் எழுதி கொண்டு சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது. அப்போ அதுதான் எனக்கு விலங்கல்ல. நீங்கள் ஆதாரபூர்வமாக என்ன செய்கிறாங்க, இங்கே ஆதாரபூர்வமாக என்ன வச்சுருக்கீங்க என்னன்னு கேட்குறேன். எனக்கு அதுக்கான விளக்கங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் அனுபவப்பட்டு கொண்டிருக்கேன். இப்படியான ஒரு சூழல் இருக்கிறது. மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நாட்டிலே கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய போராட்டங்கள் அனைத்திலுமே முன்னின்ற தரப்பு இப்போது ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த போராட்டங்கள் கடந்த ஆட்சி கால பகுதியில் இடம்பெற்றிருந்தால் அவர்களும் உங்களுடன் போராடி இருப்பார்கள். இந்த போராட்டம் அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு முன்பதாக இடம்பெற்ற போராட்டம், அங்கு காவல்துறையினுடைய வன்முறைகள், போராட்டக்காரர்கள் தாக்கப்பட்ட விடயங்கள், இதையெல்லாம் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த அரசினுடைய இந்த செயற்பாடுகளை? ஓகே, முதல்ல வந்து நாங்கள் இந்த போராட்டத்தின் குறிக்கோள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லாட்டி அரசாங்கத்தை நாங்கள் என்ன சொல்கிறது ஒரு பிழையான ரீதியில் கொண்டு போகணுன்றதில்லை. இது எங்கிட்ட வந்து மக்களோட உணர்ச்சிகள ஒரு வெளிப்பாடு. இது இந்த அரசாங்கத்தோட மட்டுமில்லை, கடந்த அரசாங்கத்தோடையும் போராட்டங்கள் நடைபெற்றிருக்கு, அதுக்கு முன்ன அரசாங்கத்தோடையும் போராட்டங்கள் நடைபெற்று கொண்டா இருந்தது. இந்த அரசாங்கத்தில் இருக்கிற நேரம் போராட்டங்கள் இருக்கிற நேரம் எங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து தேர்தலுக்கான ஒரு வாக்குறுதிகளில் வந்து அதிகப்படியான வாக்குறுதிகள் வந்து ஓகே இந்த காற்றாலை சம்பந்தமாகவும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற சட்டவிரோதமான கனிய மண்ணகழ்வு சம்பந்தமான விஷயங்களும் இந்த அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்தினது. மற்றது இயற்கையோட கூடுதலான கவனம் செலுத்தின ஒரு அரசாங்கம் என்ற ஒரு ரீதியில் இந்த அரசாங்கத்திட்ட ஒரு பாதி ஒரு எதிர்பார்ப்பும் பாதி ஒரு நம்பிக்கையோடு தான் மக்கள் வீதிக்கு இறங்கியிருக்கிறாங்க. அது தவிர்த்து இந்த அரசாங்கத்தை பிழை சொல்கிறதுக்கு, இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டுறதுக்கான போராட்டம் அங்கே இல்லை. இப்போ 61 நாளாக நடக்கிற போராட்டம் கூட அரசாங்கத்தின் மேலே தமிழ் மக்கள் வச்ச பாதி ஒரு நம்பிக்கை. நீங்கள் இந்த முறை அநேகமாக தேர்தல் காலங்களில் பார்த்துருப்பீங்க, வடமாகாணத்தில் என்றுமே இல்லாதவாறு அதிகப்படியான ஓட்டுகள் வந்து இந்த அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் வழங்கியிருக்காங்க. அதுக்கான காரணமே வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோட ஒரு உரிமை இருக்கலாம், அந்த நம்பிக்கையோட ஒரு உரிமையின் வெளிப்பாடு தான் வீதிக்கு இறங்கி இவ்வளோ காலம் இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தில் வச்சுக்க. இந்த அரசாங்கம் மன்னாரில் உள்ள மக்களோட இந்த மக்களோட கண்ணீர், இந்த மக்களோட வழிகளை புரிந்து கொண்டு ஒரு தீர்வு தரும்னு சொல்லி
அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள்னு சொல்லி எங்களோட வந்து கூட போராட்ட காலத்தில் கலந்து கொண்டிருக்கிற சில கட்சிகளும் சரி, சில சமூக ஆர்வலர்களும் சரி, சில அரசியல்வாதிகளும் சரி, அவங்கள இந்த போராட்ட காலம் வரவேற்குது. அவங்கள வேணாம்னு சொல்ல வரவேற்குது. ஏன்னு சொன்னால் அவங்களுக்குள்ளாலேயும் இருந்த ஒரு வெளிப்பாடு என்ற விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்குள்ளான வெளிப்பாடுகள், அவங்கள என்ன மாதிரி இந்த விஷயத்தை பார்க்குறாங்கன்ற ஒரு வெளிப்பாடும் இருக்குது. மற்றது கடந்த போராட்டத்தில் போலீஸ் போராட்டக்காரர்களோட கிடைந்த முரண்பாடுகள் இதுகள் எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. ஏன்னா இது இவ்வளோ காலம் நடந்த போராட்டத்தில் போலீஸுக்கும் எங்களுக்கும் இடையே எந்த ஒரு முரண்பாடும் முரல்களும் நடந்ததில்லை. எங்களுக்கு இந்த போராட்டத்தை குழப்புற விதமாகவும் வேறு விதமாகவும் கொண்டு போகிறதுக்கு சில செயல்பாடுகள் இந்த போராட்டத்துக்குள்ளே நடந்ததா நடைபெற்றதான்ற சந்தேகமும் போராட்டக்காரர்களுக்கு இருக்குது. கடந்த தினம் காற்றாலைகள் உள்ள வர்ற நேரம் மக்கள் வீதிக்கு இறங்கினாங்க, வீதிக்கு இறங்கி போராடினாங்க. அங்கே எங்களோட குரல்கள் கேட்கப்படலை. பொலிஸுக்கும் எங்களுக்கான ஒரு சின்ன ஒரு முருகல் நிலை ஒன்று அங்கே ஏற்பட்டது. எங்களோட ஃபாதராக்கள் பங்கு தந்தையர்களுக்கான சில சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது. இதெல்லாம் மக்களுக்கான கவலைகள் இருக்குது. ஏன்னு சொன்னால் மற்ற இலங்கையில் மற்ற பாகங்களில் என்ன மாதிரியான ஒரு மதகுருமாக்கள் மதிக்கப்படுறாங்க, ஏன் எங்களுக்கு அதுக்கான ஒரு சம்பவம் எங்களுக்கு நடக்கலைன்ற ஒரு தாக்கம் இருக்குது. அதுக்கான போலீஸால் அதுக்கான வழக்குகள் பதியப்பட்டது, அதுக்கான தீர்மானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் போராட்ட காலத்தில் நாங்கள் போராட்டக்காரர்களாக தான் இப்பயும் இருக்கிறோம், வன்முறையாளர்களாக இல்லை. நிச்சயமாக இந்த ஒரு விடயம், குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்ட விடயம் தான், அந்த போராட்ட களத்தை வேறு சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்களா? இந்த கேள்வி பலரிடம் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிலர் சொல்லக்கூடிய விடயம், ஒரு குறிப்பிட்ட நபர் தன்னுடைய மாகாண சபை அரசியலுக்காக இந்த விடயத்தை பயன்படுத்துகிறார் என்று ஒரு குற்றச்சாட்டு ஒரு சிலர் வைக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்த அரசுக்கு எதிராக தங்களுடைய செயற்பாடுகளை செயற்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த கால அரசுகளிலே இருந்தவர்கள் இந்த போராட்டத்தை அபகரிக்க நினைக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படியான சூழல் இருக்கிறதா உங்களுடைய இந்த போராட்டத்தில்? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். 61 நாள் ஒரு போராட்டத்தை கொண்டு போகிறது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லை. ஒரு குடையின் கீழ், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் ஒரு போராட்டம் 61 நாள் செயல்படுறது ஈஸியான வேலை இல்லை. ஆனால் அங்குள்ள தனிப்பட்ட நபர்கள், தனிப்பட்ட விஷயங்கள், இப்போ என்ன பொறுத்தவரை அங்கே உள்ள தனிப்பட்ட நபர்கள் அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லி வெளியிலேருந்து யார் சொல்கிறாங்களோ, எங்களுக்கு வெளியேருந்து சொல்கிறாக்களை தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, அவங்க அரசியல் செய்கிறாங்களான்னு. ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 4 நபர், குறிப்பிட்ட ஒரு 2 நபர் மட்டும்தான் போராட்டம் இல்லை. அங்கே போராட்டக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதிக அளவான போராட்டத்துக்கு மக்கள் பங்கு பெறுறாங்க. ஏன் அவங்கள எல்லாத்தையும் இவங்க ஒதுக்கி வச்சுட்டு 1-2 பேர் அங்கே இருக்கிறாங்க, இவங்க அரசியல் லாபம் சம்பந்தமாக போராட்டம் செய்கிறாங்க, இவங்க தங்களோட பிற்கால அரசியலுக்கு ஏற்ற மாதிரி போராட்டம் செய்கிறாங்கன்னு சொன்னால், யார் இதை குறிப்பிட்டு தூக்கி கதைக்கிறாங்களோ அவங்க அரசியல் செய்கிறதா எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் போராட்ட காலத்தில் ஒரு குடையங்களில் தான் போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அங்கே யார் போராட்டக்காரர்கள் வந்து எது சம்பந்தமான விஷயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களுக்கு அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்தாங்களோ சொல்கிறாங்களோ, அது போராட்ட காலத்தில் வந்து போராட்ட காலத்தை பாதிக்கக்கூடாத வகையில் தான் நடந்து கொண்டு அவங்களோட பிற்கால வாழ்க்கையில் குறிப்பாக ஒரு விடயம் இருக்கிறது. இந்த காற்றாலைகள் இதற்கு முன்பதாக கொண்டு வரப்பட்ட காலப்பகுதி, நான் நினைக்கிறேன் 2020 காலப்பகுதியிலிருந்து இந்த காற்றாலைகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த காலப்பகுதியில் ஆட்சியாளராக இருந்திருக்கக்கூடிய ராஜபக்ச தரப்பினுடைய ஆதரவாளர்களும் இந்த போராட்ட களத்திலேயே அரசுக்கு எதிரான கோஷங்களை முன்வைக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆக அவர்கள் இதற்கான அடித்தளங்களை இட்டுவிட்டு இந்த மக்களுடைய நிலங்கள் இந்த அளவுக்கு மாறிப்போவதற்கு இப்போது நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடிய இந்த விடயங்கள் அனைத்திற்கும் காரணமான அந்த செயற்பாட்டுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இப்போது தங்களுடைய அரசியலுக்காகத்தான் இதனை பேசுகிறார்கள் என்பதுதான் அவர்கள் முன்வைக்கின்ற வாதம். ஓகே, முதல்ல வந்து இந்த 30 காற்றாலைகள் உள்ளவாறு நேரம் மன்னார் மக்களுக்கு எந்தவித ஒரு இதை பற்றின எந்தவித ஒரு தெளிவூட்டல்களும் இல்லை. அது சம்பந்தமான தெளிவூட்டல்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தெளிவூட்டலுக்கான விஷயங்கள் மக்கள் சம்மதிச்சிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு வந்து நன்கொடைகள் வழங்கப்படுறதாகவும் இதால் மக்களுக்கு நன்மை வரப்போகுதுன்ற ஒரு தெளிவூட்டலில் தான் காற்றாலை உள்ளே வந்தது. யாருக்குமே இதால் இப்படி ஒரு பாதிப்பு வரப்போது இந்த காற்றாலை இங்கே நிறுவப்பட்டு
ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் போராட்ட காலத்தில் இறங்குவோம்னு சொல்லி போட்டு இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஒரு இதில் அந்த அரசாங்கம் அந்த இருக்க நேரம் அந்த நபர் அந்த அரசாங்கத்துக்கு சார்புடையவராக இருக்கலாம், அந்த அரசாங்கத்தோட ஒரு வேலை செஞ்சவராக இருக்கலாம், அந்த அரசாங்கத்தில் வந்து அந்த நபர் அதில் வந்திருக்கலாம். அது அவரோட தனிப்பட்ட விஷயம், அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட இது போராட்டங்கள். ஏன் உதாரணம் சொல்லப்போனால் இப்போ போராட்ட காலத்தில் இருக்கிறாக்களே அதிகப்படியானாக்கள் அந்த தூணுக்கு பக்கத்தில் குடும்பத்தோடு போயிட்டு ஃபோட்டோ எடுத்தாக்களும் குடும்பத்தோடு போயிட்டு சுற்றுலா தலமாக பார்த்தாக்களும் தான். எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கான விஷயம். நான் திருப்பி சொல்கிறேன், மன்னாரை பொறுத்தவரையில் மன்னார் சூழல், மன்னாரில் உள்ள இருக்க எங்களோட வாழ்வாதாரம், மன்னார் விஷயங்கள் நான் திருப்பி சொல்கிறேன். உணர்வு ரீதியான விஷயங்களை நாங்கள் திரட்டுறதுலையும் உணர்வு ரீதியான விஷயங்கள் நான் பகிர்றதுக்கும் தயாராக இருக்கிறோம். விஞ்ஞான ரீதியான விஷயங்கள் கூடுதலான கேட்டிங்கன்னா நாங்கள் இன்னும் அதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நாங்கள் தயாராகணும். நிச்சயமாக இந்த விவகாரத்தில் தான் குறிப்பாக வடக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி சொத்தாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், இதில் துறை சார்ந்த ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய உதவியை ஏன் இந்த விவகாரத்தில் நீங்கள் இன்னமும் பெற்றுக்கொள்ளவில்லை? குறிப்பாக 61 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறீர்கள். தங்களிடம் விஞ்ஞான பூர்வமான அல்லது ஆய்வு ரீதியான எந்த விடயங்களும் இல்லை என்று குறிப்பிடுகிறீர்கள். அதற்கான முனைப்புகளை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், அதாவது நாங்கள் ஜனாதிபதியோட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு எங்களுக்கான, அதாவது என்னென்னு சொன்னால், இப்போ கூடுதலான இங்கே வந்து ஆய்வுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லா ஆய்வுகளும் வந்து அந்த நிறுவனத்தை சார்ந்ததும் அந்த நிறுவனக்காராக்கள நிதி உதவியுடன் தான் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆய்வுகளுக்கு எங்களை மன்னார் மக்கள் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதால் தான் வந்து தற்போது வந்து ஒரு ஆய்வு வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாழ்ப்பாண பல்கலைக்கழக உதவியோடையும் வவுனியா பல்கலைக்கழக உதவியோடையும் வந்து ஒரு ஆய்வு வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அது தொடக்க நிலையில் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அதற்கான ஒரு தெளிவு வரும். அநேகமாக இனி வருங்காலங்களில் மன்னார் மக்கள் வந்து உணர்வு ரீதியான மட்டுமில்லை, ஆய்வுகளையும் அவங்களோட கரங்களில் ஏந்தி கொண்டு தங்களுக்கான பிரச்சனைகளை கதைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு நம்பலாம். இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையிலே குறிப்பிட்டு குற்றஞ்சாட்டப்படுகின்ற நிறுவனம் அல்லது இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம், இந்த மன்னாரில் இருக்கக்கூடிய பல்வேறு சமூக நிறுவனங்களுக்கும் சமூக அமைப்புகளுக்கும் தாங்கள் நிதியுதவி வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இன்று எங்களை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், உங்களுக்கு நாங்கள் நிறையவே உதவி செய்திருக்கிறோம் என்பதுதான் அவர்களுடைய அந்த கடிதங்கள். அதாவது இவர்களினுடைய நம்பி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உதவி கோரிக்கைகளை அவர்கள் இப்போது பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள். இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது என்னை பொறுத்தவரை இது வந்து தமிழ் மக்கள்ற வரலாற்றில் எடுத்துக்கொண்டு போனால் இது வந்து ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுற ஒரு விஷயங்கள் இருக்குது. அதாவது நான் பசியோடு இருக்கிற என்னை கொண்டு வந்து நீங்கள் சாப்பாடை தந்துட்டு, நீங்கள் சாப்பாடை தந்துட்டேன் நான் உனக்குன்றபடியால் என் வீட்டில் உள்ள எந்த வளங்களை இதுகளை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு நான் அதை ஏற்றுக்கொண்டு தான் நான் உங்கள்கிட்ட உதவி பெற்றேன் இல்லை. ஆனால் உதவி பெற நிறுவனங்கள் நோக்கத்தில் உதவி கொடுத்த நிறுவனங்கள நோக்கம் என்னன்னு சொல்லி இப்பொழுது உதவி பெற்ற நிறுவனங்களுக்கு விளங்கியிருக்கும். உதவி கொடுக்கறதுக்கான ஒரே ஒரு நோக்கம் வந்து இந்த திட்டத்தால் வரப்போகிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். மறைமுகமான ஒரு கைச்சாத்திடப்படாத ஒரு பத்திரம் தான் அந்த உதவி. அது இங்கே உள்ள அதிகப்படியான பாடசாலை, ஏன் அதிகப்படியான பாடசாலையில் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகளுக்கு கூடாகவே அதிகப்படியான பாடசாலைகளுக்கு அந்த உதவி கொடுக்கப்பட்டிருக்குது. அங்கே அந்த உதவி பெற்ற பாடசாலைகளுக்கும் உதவி பெற்ற மாணவர்களுக்கும் விளங்கலை. இது நீங்கள் இனி வர்ற காலங்களில் நாங்கள் மன்னாரில் என்ன விதமான, அதாவது டெவலப்மெண்ட்கள் சொல்லி நாங்கள் என்ன விதமாக செஞ்சு அதால் வர ஆபத்துகள் இதுகள் வார நேரம் நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கான தமிழ் மக்களோட வாய்களை, அதாவது உரிமைக்காக வேண்டி போராடி உரிமைக்காக வேண்டி கேட்குற அந்த வாய்களை அடக்கிறதுக்கான நன்கொடை தான், உதவி தான் இந்த இது. அநேகமாக அந்த அதை அவங்க வெளியிட்டதுலேருந்தே அவங்களோட விஷயங்கள் விளங்கியிருக்கும். அநேகமாக நீங்கள் சொல்லப்போனால் ஊர் கிராமங்களுக்குள்ளே போயிட்டு இந்த கிராமங்கள் எங்களுக்கு ஒப்புதல் கைச்சாத்திட்டுருக்காங்கன்னு சொல்லி இவங்களால் காட்டப்பட்ட அந்த கைச்சாத்திட்ட படிவங்கள் அவ்வளவும் கிராம மக்கள் அதை முற்ற எதிர்க்கிறாங்க. நாங்கள் இந்த திட்டத்துக்கு நாங்கள் கைச்சாத்திடலை, நீங்கள் எங்களுக்கு க்ரீன் எனர்ஜின்னு சொல்லி போட்டு பல்ப் கொண்டு தந்தீங்க, கரண்ட் குறைவாக பாய்க்குன்னு சொல்லி பல்ப் கொண்டு தந்தீங்க, அந்த பல்ப் வாங்கணுன்றதுக்காண்டி நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டீங்க, அந்த கூட்டத்தில் நாங்கள் அந்த கூட்டத்தை முற்றாக எதிர்த்திருக்கோம். நீங்கள் கொண்டு வந்த நீங்கள் இந்த திட்டம் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி முற்றாக எதிர்த்த கிராமங்கள் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, நாங்கள் எதிர்த்திருக்கிறோம். அங்கேயும் அந்த கிராமங்களையும் வந்து கையொப்பத்தை எடுத்து நாங்கள் இவ்வளோ பேர் இதுக்கு நாங்கள் போட்டிருக்கோம்னு சொல்லி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு.
ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். இந்த வெளி மாவட்டங்களிலும் சரி இங்குள்ளாங்களும் சரி, மன்னார் மாவட்டத்துக்குள்ளே இந்த திட்டங்கள் வார நேரம், இந்த திட்டங்களில் தொடக்கத்தில் மன்னார் மாவட்ட மக்களுக்கு கூறப்பட்ட பொய் தான். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இந்த கனியமன மண்ணகழ்வு இங்கே சிறிய சிறிய ஆகுர் துளைகளை போட்டு அவங்களோட அகழ்வாராய்ச்சிகளில் ஈடுபட்டு கொண்ட நேரம் அந்த கிராம மக்கள் போய் கேட்டிருக்காங்க, இது நீங்கள் என்னத்துக்காக வேண்டி இப்படியான இது இயந்திரங்களை போட்டு இதுகள் செய்கிறீங்க, ஏன் உங்களோட நிலத்தில் நல்ல தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பரிசோதிக்கிறோம், ஏன் அந்த போய் சொல்லணும். இன்னொரு கிராமத்தில் போய் சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் பரிசோதிக்கிறோம், ஏன் அந்த போய் சொல்லணும். அந்த பெட்ரோல் இருக்குதான்னு சொல்லி பரிசோதிக்கிறன்ற சொல்கிற காலகட்டத்திலாம் மக்கள் வந்து பெட்ரோலுக்கு லைனில் நிற்கிற காலகட்டங்கள். நல்ல தண்ணி இருக்கான்னு சொல்லி பரிசோதிக்கணும்னு போய் சொல்லியிருக்காங்க, பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி பரிசோதிக்கணும்னு போய் சொல்லியிருக்காங்க, உங்களோட நீர்மட்டம் எந்த அளவு இருக்குன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் உங்களோட ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளணும்? தொடக்கத்திலேயே பொய். ஆனால் இது வெளி மாவட்டங்களில் உள்ள ஆட்களுக்கு தெரியுதில்லை. நாங்கள் ஆரம்பத்திலேருந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு வரோம்னு சொல்லிப்பட்டு தெரியுதில்லை. இந்த போராட்டமும் மக்கள்ற இந்த வெளிப்பாடும் வந்து ஏமாற்றம். இந்த நீர், மழை நீர், கடல் நீருக்கு, மழை நீர் சரியாக கடலில் போய் சேராதால் வந்த அழிவுகளுக்கான போராட்டம். அதே தண்ணி, மழை நீர் வந்து கடலுக்கு போய் சேராமல் மாதங்கள் 2-3 மாதங்களாக தேங்கி நிற்கிறதால என்ற மனித கழிவுகளும் அந்த தண்ணியோட கலந்து அதால் வர நோய், அதால் எனக்கு வர தோல்வியாதிகள். இதில் நீங்கள் இவ்வளோ நேரம் நாங்கள் மனிதன் இந்த மழை நீரால் பாதிக்கப்படுறான்றதை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. எத்தனை மிருகங்கள் சாகுது? ஒரு நிலப்பரப்பை தேடி எத்தனை மிருகங்கள் போய் சேருது? வீட்டில் கோழி வளர்த்துக்கிறாங்க, அவ்வளோ கோழிகளும் சாகுது. தெரு நாய்க்கள் சாகுது வெள்ளப்பெருக்கால். மற்றது வீட்டு வளர்ப்பு நாய்கள் சாகுது, ஆடுகள் சாகுது. நீங்கள் சாதாரணமாக வெள்ளப்பெருக்கு வந்ததால் அவனோட வெள்ளப்பெருக்குன்ற சாதாரணமாக நீங்கள் ஒதுக்கிட்டு போயிடலாது. எங்களோட வாழ்வாதாரம் அப்படி அழிஞ்சு கொண்டு போகுது. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தினுடைய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கக்கூடிய அந்த கழுதைகள், அவற்றிற்கு இந்த செயற்பாடுகளால் இப்படியான இடையூறுகள் இருக்கிறது, அவற்றினுடைய வாழ்வியல் பாதிக்கப்படக்கூடிய சாத்தியங்கள் இருக்கிறதா? நீங்கள் இந்த கேள்வியை கேட்டது நல்லது. மன்னார் மாவட்டத்தில் இப்போ கூடுதலான நிலப்பரப்புகள் வந்து வீடுகள் ஆக்கப்பட்டு கொண்டு போகுது. அது மக்கள் பெறுகிறாங்க, மக்களுக்கு ஆக்கப்பட்டு போகுது. இப்போ வளமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கழுதைகள் வந்து கழுதைகளுக்கும் தண்ணீருக்கும், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு இல்லை. மழை தண்ணியாலேயோ இதாலேயோ தொப்பு இல்லை. ஆனால் கூடுதலான கழுதைகள் என்ன செய்யும், மேய்ச்சல் நிலங்களுக்குள்ளே இந்த வெள்ளங்கள் கூடுதலாக வந்தபடியால் கழுதைகள் என்ன செய்யுது, நகரப்பகுதியை நோக்கி நகருது. அதாவது டவுனுகளுக்குள்ளே கழுதைகள் நகருது. ஏன்னு சொன்னால் மேய்ச்சல் நிலங்களுக்குள்ளே அதிகமான வெள்ளங்கள் கூடுதலாக நிற்கிறதால அவங்க என்ன செய்கிறாங்க, நகரப்பகுதிகளை நோக்கி நகரத்தால் அங்கே வந்து கூடுதலான வாகன விபத்துகள் ஏற்படுது. இந்த வாகன விபத்துகள்னு சொல்லி சாதாரணமாக ஒதுக்க இயலாது. ஏன்னா மன்னார் மக்கள் வந்து கழுதைகளை வந்து இங்கே மக்கள் குடியேறதுக்கு முதலே கழுதைகள் இங்கே வந்திருக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் உண்மையாக தெரியும். ஆனால் கழுதைகளுக்கும் மக்களுக்குமான தொடர்பு முந்தியிலிருந்தே இருக்குது. கூடுதலான பயன்கள் வந்து பெற்றிருக்காங்க. ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக மேய்ச்சல் நிலங்கள் கூடுதலான தண்ணிகள் மாதங்கள் காலங்களாக வெள்ளப்பெருக்கால மேய்ச்சல் நிலங்கள் கவரப்படுறதால கழுதைகள் என்ன செய்யுது, நகர்ப்புறங்களை நோக்கி வருது. நகர்ப்புறத்தில் வர நேரம் அங்கே அவங்களுக்கான வாழ்வாதாரங்கள், அதாவது வாகனங்கள், விபத்துகள் அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்குது. அதே நேரத்தில் வெள்ளப்பெருக்குகள் வந்து கூடுதலாக வந்து தோட்டங்கள் அழியப்படுது. நீங்கள் மீனவ தொழில், பணவளத்தால் வர தொழில் மட்டும் இங்கே இல்லை. இங்கே அதிகப்படியான மக்கள் தோட்டங்கள் செய்கிறாங்க. இங்கே தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் எவ்வளோ பேர்கள் தோட்டங்கள் செய்கிறாங்க. கடந்த வருடம் பெஞ்ச வெள்ளத்தில் தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களில் உள்ள தோட்டங்கள் எவ்வளோ தோட்டங்கள் அழிஞ்சிருக்கு. பட்டாணா போடுறாங்க, வெங்காயம் போடுறாங்க, பயத்தங்காய்கள் போடுறாங்க. அதிகப்படியான நம்ம வெளியில் உள்ள ஆட்களுக்கு தெரியுதில்ல, இங்கேருந்து தோட்டங்கள் செய்து மரக்கறிகள் தம்புள்ள மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அதிகப்படியான லாபங்கள் இங்கே வருது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமான எத்தனையோ பேர் தோட்டங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இப்போ அடுத்த முறை தோட்டம் செய்கிறதுக்கு மக்கள் ஒரு பயத்தோடு தான் இருக்கிறாங்க. நான் எத்தனை மாதம் வெள்ளம் வரப்போகுது, எப்போ மழை பெய்ய போகுது, எப்போ நான் தோட்டம் செய்யணும் ஒரு பயத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அழிவுகள் வந்து தனியாக வெள்ளப்பெருக்கு மட்டும் ஒதுக்கிட்டு போயிடாது. சரி,
இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. இந்த நேரம் இறுதியாக ஒரு கேள்வி, அதாவது அரசனுடைய செயற்பாடு இப்படியாக இருக்கிறது. அரசு தாங்கள் பெற்றுக்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இதனை செயற்படுத்துவதற்காக மும்முரமாக செயற்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு தங்களுடைய பிரதிநிதிகளை அனுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் அவர்களாக இருக்கலாம், சார்ல்ஸ் நிர்மலநாதனாக இருக்கலாம், அதே போல காதர் மஸ்தான் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய பங்களிப்பு இந்த மக்களுடைய இந்த நிலம் மீதான பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது? இந்த இவர்களுடைய பங்களிப்பு தனிமாக சொல்லப்போனால் தமிழ் அரசியல் பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் எந்த ஒரு அரசியல் பார்வையில் வந்து காணாதுன்னு தான் சொல்லுவேன் நான். என்ன சொன்னால் இவங்களோட பங்களிப்பு பார்லிமெண்ட்டில் கதைக்கிறாங்க. முக்கியமாக வந்து நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் தமிழர்களாக இருக்கிறோம். தமிழர்களுக்குள்ளே வந்து இன்னும் ஒற்றுமைன்ற ஒரு விஷயம் இல்லை. அரசியல் கட்சிகளாக இருக்காங்க, அரசியல் கட்சிகள் வந்து ஒற்றுமை இல்லை. அது உண்மையிலேயே எனக்கு தமிழ் பேசுகிற எனக்கு மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் வந்து தமிழர்களுக்கு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கான ஒற்றுமை, தமிழ் அரசியல்கான ஒற்றுமை வந்து முற்றாமல் ஒற்றுமைன்ற ஒரு விஷயம் இருந்தாலே எங்களுக்கான அதிகப்படியான எங்களோட கோரிக்கைகள், சாதாரண தமிழ் பிரதேசங்களில் மக்கள்ற அடிமட்ட தமிழர்கள்ற கோரிக்கைகள் வந்து பாராளுமன்றத்தில் பேசக்கூடியதாக இருக்கும். ஒரு பலம் வாய்ந்த ஒரு கோரிக்கையாக அங்கே இருக்கும். நாங்கள் பலமிழந்து போயிருக்கிறோம். காரணம் ஒற்றுமை இல்லாதால். அதிகப்படியாக ஒற்றுமையாக தமிழரசு கட்சிகள் ஒற்றுமையாக வந்து அந்த ஒற்றுமை வந்திருக்க நேரம் பாராளுமன்றத்தில் தமிழர்களுக்கான ஒரு பெரும்பான்மையான ஒரு பலம் இருக்கும். சாதாரணப்பட்ட ஒரு தமிழ் மகளின் குரல் அங்கே ஒரு பலத்த ஒரு குரலாக ஒலிக்கிறதுக்கு காரணம் இருக்குது. என்னை பொறுத்தவரை அரசியல் சார்ந்தமான விளக்கம் எனக்கு இதை தான் தரலாம். நிச்சயமாக நிறைய விடயங்கள் எங்களோடு பகிர்ந்திருக்கிறீர்கள். நன்றி திரு ரோஜின் அவர்களே. நன்றி. ஒரு மக்கள் கூட்டம் வாழுகின்ற நிலப்பகுதி, அந்த நிலத்தின் மீது ஆக்கிரமிப்பு என்பது எந்த வடிவத்தில் வருகிறது என்று சொல்லவில்லை. அந்த அளவுக்கு மக்களுடைய இருப்பை இல்லாத செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஆக்கிரமிப்பாக இருக்கிறது. அப்படியாக தான் மன்னாரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 50,000 குடும்பங்களுடைய வாழ்வாதாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்த காற்றாலைகளால் பெறப்படுகின்ற மின்சாரம் எதற்கு? மக்களுடைய எதிர்ப்புகளை மீறி ஒரு அபிவிருத்தி இந்த நிலத்தில் தேவைதானா? அப்படியான கேள்விகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தும் பேசுவோம் இனி வரக்கூடிய காலங்களிலும். நன்றி உறவுகளே.